வெல்கம் டு சாம்பவம் செய்கிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நைட் ஃபுட் சாப்பிட. நைட் ஃபுட் சாப்பிட கிளம்பிடுறோம். எந்த இடம் தெரில, பார்க்கலாம். டைம் என்னடா? டைம் வந்து 3 மணி. 3 மணிக்கு கரெக்டாக எத்தனை மணி சொல்லி 3:32 3:27. ஆமாப்பா, பைக்லேயே பார்க்கலாம்ப்பா டைம். ஓகேங்களா? இப்போ நம்ம போவோம். நைட் ஃபுட்டு இதுதான் செகண்ட் டைம் போகிறது. பட் வந்து நம்ம பார்க்கலாம் எதுதான் இருக்குன்ட்டு. ஒவ்வொரு நைட் ஃபுட்ஸ் எல்லாம் போடலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இவன் தான் வாங்கி தர போகிறான். பெரிய தியாகி, வருங்கால தியாகி. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டிஸ்க்ளைமர் வரா இவன் பார்த்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு நேருங்க நைட் எஃபெக்ட் வேறு லெவலில் பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க போகலாம். அங்கே போகலாம். ஏய் கேமராவை ஆன் பண்ணி ஆட்கள் மூஞ்ச எடுக்க தெரிஞ்சாலே போதும். நீங்க ஒரு கேமராமேன் தான். தயவு செய்து கால் பண்ணி இந்த சேனலை காப்பாத்துங்க. என்ன சாப்பாடு கொடுக்குறானோ வேறு ஏதாவது ஒரு சாப்பாடு இங்கே சாப்பிட்டே ஆகணும்டா. டேய் இந்தா ஒரு கடையை பார்த்தேன். அந்த கடையை லேண்ட்மார்க் பண்ணாதான் அவனுக்கு கிடைக்கும். லேண்ட்மார்க்கு மறந்து சூப்பர் ஸ்டார் கடைன்னு சொன்னேன். சூப்பர் ஸ்டார் டைம் ஆகிட்டு போயிட்டார் போல இருக்கு. சட்டரை மூட்டு போயிடுவாங்க போல. ஆஹா, என்னத்துக்கு வேறு ஏதோ ஒரு கடை இருக்குது. இருக்கணுமே மக்களே. இப்போ சாப்பாடு இருக்கா? இருக்காடா. புரியல. பார்சல் பண்ண வேலை செய்ய மாட்டேன். அதுக்குள்ள நேற்று போய் கேட்போம். கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. காலையிலேயே வருவாங்களான்னு தெரியல. கடைக்கு வந்து கட்டு இட்லி கறி குழம்பு 3 மணி பிரியாணி போட்டிருக்காங்க. ஆனால் வருமானம்தான் தெரில, வாங்கி தருவாங்களான்னு தெரில. ஏகப்பட்ட கூட்டம் மட்டும் இருக்குது. வாய்ப்பு இல்லை தான் காயுது. கடை இருக்கு, கடைசியில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு எதிர்பார்த்து தான் இருக்குமான்னு தெரியல. நியாயமாக தருவோம். பிரியாணி சாப்பிட்லான்னு கூப்பிட்டு வந்தோம். கடைசியாக தள்ளுவண்டி பிரச்சனை இல்லை. மோசம் வாங்கினோம். கொடுங்கடா. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. ஏதோ ஒரு இடத்துல பார்த்தாங்க கடையை, வரும்போது பார்த்துக்கிறான். கடைசியாக பார்த்தோன்னா அந்த கடையை மறந்துடுறான். லொக்கேஷன் தேடி உண்மையிலே 3 மணிக்கு வந்தேன். என்ன டைமு பாரு, மணி 4:30. 3 மணிக்கு வந்து 1.5 மணி நேரம் சுற்றினுக்கிறான்.
வேறு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஃபோனில், ஏய் நைட்டு போகிற நான் ஃபுட்டுக்காக இந்த வீடியோ பார்த்தாங்க அவங்க, ஏய் இவன் தானே அது காரணம் பார்த்துக்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. சரி வா வா, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். கடைசியாக தேடி பிடிச்சி 4:30 மணிக்கு ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நாயை நம்பாதீங்க, ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, டெய்லர் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தானே. அந்த கடையை பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ லைட் வச்சதில் தெரியலையே, ஒருத்தர் முகத்தில் சிரிப்பே பார்த்துருக்கீங்க. இந்த சிரிப்பு ஏன் வந்துச்சுன்றத வீடியோவில் பார்ப்பீங்க. தலைவலிக்குதா? இல்லை, தண்ணி ஊத்தாம அடிச்சேன் நைட்டு. பிரியாணி கிடைச்சதேன்றதுக்காக விடுறேன் வீடு. கடைசியாக ஒரு பிரியாணி கடைக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டோங்க. சொல்லுங்க பாரத், எப்படி இருக்கு பிரியாணி? பிரியாணி இப்போ தான் பார்க்குறேன். இல்லை கண்ணில் பார்த்து எப்படி டேஸ்ட்டு கேட்கல, கண்ணில் பார்த்த இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour சுற்றிட்டோம் பிரியாணிக்காக. 1.5 hour சுற்ற விட்டேன், வாயெல்லாம் ஒரு 4-5 கடை ஏறணும் இறங்கணும். வீடியோ எடுத்துன்னு கிளம்பு. ஜூம் பண்ணா ஆமாம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஜூமிங் வேணா பிரியாணி கிட்ட தெரியுதா? இவ்வளோ நேரம் சுற்றினதுக்கு ஒர்த்தா? நல்லா இருக்கும். இது ரோட்டில் இருக்க கூரை கடை பிரியாணி, சின்ன வண்டி தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்படி நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கிடையாது பார்த்தீங்களா? ஏன்னா இவ்வளோ சாப்பாடு எனக்கு ஒருத்தர் சாப்பிட போகிறேன். வச்சு பாடுறேன், சாப்பிடுவேன். சரிங்க, நானும் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. காலையில் 4:30 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றேன். நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? 3:30 மணிக்கு கிளம்புனாங்க. வரும்போது ஒரு கடையோட பேரையும் பார்த்துட்டேன். அந்த கடையோட பேரை சொல்லாமா நம்ம, அந்த கடை பேர் வந்து சூப்பர் ஸ்டார் பிரியாணி ஒரு கடை பார்த்தேன். அந்த அண்ணன் என்ன சொன்னார், காலைல 5 மணி வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்னாரு. கடையை பார்த்த சந்தோஷத்தில் மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி கடை இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்தோன்னா நான் லொக்கேஷனை மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 மணியா இல்லை எத்தனை மணிக்கு எங்கேருந்து கிளம்புனோம்? ஆமாம், பெரிய கத்தால. இதுக்காக நாங்கள் ஒரு தூங்கலை, சுத்தமாக நைட் தூங்கலை. அது மாதிரி நைட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் முடிச்சுட்டு 1 மணிலேருந்து இவனும் ஒர்க்கில் இருந்தான். ஒர்க்கை முடிச்சுட்டு அது அப்படியே பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பேசியிருப்போம் நினைக்கிறேன் காலையிலே. இது ஏன் தட்டில் இந்த பீஸு அவர் எடுத்து காட்டுறாராம். சாப்பிட்ட சின்ன வளர்ற பையன் இல்லை பரவாயில்ல சாப்பிடு, நம்ம ஏங்கிட்டே ஆனால் சரியில்லை. அப்படியே எடுத்துடும் பரவாயில்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறா மாதிரிலாம் நீ பண்ணாத. இப்போ வீடியோ சொல்லுடா, வேணும் எடுத்துடா. கடைசியில் அங்கேருந்து அந்த கடையை தேடணும் கண்ணில் மாட்டில் மீன்ஸ் லொக்கேஷன் எங்களுக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் வீடியோ ஒரு 5-6 கடையை பார்ப்பீங்க இருக்கும். 5 கடைக்கு போயிருப்போம் வீடியோவில் இருக்கிறதுனா.
போன இடத்துல நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இல்லை. அதாவது இந்த கடை வந்து தீபக்கை காப்பாற்றிருக்கு. ஏன்னா இன்னும் அந்த கடை மட்டும் இல்லைன்னா இங்கே வந்து நேராக பள்ளிக்கரணை போகிற ரோட்டு தான், சதுப்பு நிலம். அதே சதுப்பு நிலத்தில் நான் புதைச்சிட்டு அந்த இடத்துலேயே ஒரு போர்டை ஒன்று வச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். நிறைய இடத்துல தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. கடைசி ஆப்ஷனாக இந்த கடை இருந்துச்சு. நெசமாக சொல்லக்கூடாதுங்க, சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. நல்லா டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டு வெறுப்பேற்றலான்னு நினச்சிக்காதீங்க. டைம் கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அட்வைஸ் இதெல்லாம் நீ சொல்லாது, புரியுதா? அட்வைஸ் இல்லைடா, கருத்துடா. இந்த கருத்தெல்லாம் நீ கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். அவன் வெறுப்பில் இருப்பானுங்க, இதை பார்த்துட்டு வெறுப்பாது என்ன இருக்குது. இதோ இங்கே தான் இருக்குது கடை, எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சொல்லு சும்மா சொல்லு, பயப்படா. இந்த கடை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? நைட்டு 9 மணிக்கா? 9 மணிலேருந்து இருக்கா கடை? 5 மணி காலையில், நைட் 9 டு காலைல 5. அண்ணா சூப்பருங்க. சாப்பிட்டோன்னா அண்ணா கிட்ட பேட்டி புரியலண்ணா. மடையிலேருந்து மார்னிங் இருக்கா? சரோடு தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே பின்னாடியோ? சூப்பரு. என்னடா பொத்தி சாப்பிட்றேன். அவ்வளோ பசியில் இருந்தேன், நீ கொத்தி சாப்பிட்றடா. ரொம்ப நேரமா பொறுமையா ருசிச்சு சாப்பிடணும்டா. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. உனக்கு இந்த சாப்பாடு எடுத்துடா, ருசிச்சு. இல்லை சாப்பாடு ஜாஸ்தி, ரசிச்சு சாப்பிடு. அதான்டா அவன் பரவாயில்லையா? நல்லா நீ சாப்பிடும். நான் வந்து கொண்டு போகிறேன் போயிட்டு நான் ஒரு தூக்கத்தை போட்டேன். சுத்தமாக தூங்கவே இல்லைங்க 2 பேருமே. பாவம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு வந்துச்சு கிளம்பி. 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சுதுங்க. அப்படியே வரேன். என்ன பண்ணுற, கண்டென்ட் வேணுமே, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும். அதுக்காக ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையில் கூரைக்கடை. கரெக்டாக வந்து பல்லாவரம் குரோம்பேட்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஓஎம்ஆர் போகிற ரூட்டு வரும் இல்லையா, சரவணாக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ் ஏறி ஒரே ஸ்ட்ரீட்டு, அந்த ரூட்டில் தான் நம்ம இந்த கடை இருக்குது. பிரியாணி சாப்பிட்டோம், ஜம்முன்னு இருக்குது, வேறு லெவலு. அண்ணாக்கிட்ட கேட்போம், பிரியாணி டீட்டெயில்ஸ் கேட்போம் அவர்கிட்டே. இந்த கடை ஈச்சங்காடு சிக்னல்ல இருக்குண்ணா. பூரா கடை இது. டேஸ்ட் எப்படின்னா இருக்கு? அருமையாக இருக்குண்ணா. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் இருக்கும். எதிர்பார்க்கல. நார்மலாக வந்து சில இடத்துல பார்த்துருக்கோம், பைபாஸில் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு இருக்காது. சும்மா நம்ம பசியும் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம தேடி வந்து சாப்பிட்றது அது நம்ம ஊரில் இருக்கு. சென்னையில் பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஈச்சங்காடு சிக்னல் இருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் காலி பண்ணிட்டு தான் வச்சேங்க. அப்படிங்களா? நிறையவே இருந்தது சாப்பாடு. ஓகேண்ணா. அது பையன் திணறிட்டான். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். 9 மணிலேருந்து ஈவினிங் 5 விடியகால 5 மணி வரைக்கும் இருக்கணும். சூப்பர். சிக்கன் எவ்வளோ நாளான கடை இருக்கு? இது எப்போ தந்தோ இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் இது உள்ளே வச்சுட்டு இருந்தோம். இப்போ உள்ள ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால வெளியே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். இன்னும் நைட்டில் இப்போது இந்த போகிறவங்கள இதான் வந்து கஸ்டமர்ஸா இல்லை கம்பெனியில்? கம்பெனி ஐடியிலேருந்து வருவாங்க. ஐடியிலேருந்து வராங்களா? ஓகே ஓகே. நிறைய பேர் ஐடியிலேருந்து கிராஸ் பண்ணும்போது கூட்டம் இருந்தது. அதே மாதிரி ஃபேமிலியும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பார்சல் வாங்கிட்டு போனாங்க. பார்சல் வாங்கிட்டு போவாங்க. ரெக்க ஒருத்தங்க பார்சல் வாங்கிட்டு இங்கே நல்ல ஃபேமிலிலாம் வந்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே நல்லா இருக்கும். எவ்வளோ ரேட்டு? ரேட்டு வந்து 120 தான். 120க்கு நிறையவே இருக்கு. ஓகே.
அதாவது சாப்பிட முடியல. நான் கொஞ்சம் பசியில் தான் சாப்பிட்டேன். தீபக்கால சாப்பிட முடியல. 65 இருக்கு. சிக்கன் பிரியாணி மட்டுமா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போட்டுட்டு இருந்தோம். இப்போதைக்கு போடல. ஓகே, இப்போ ஷாப் வந்து உள்ள ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். எங்கண்ணா லேண்ட்மார்க் எப்படின்னா? லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈச்சங்காடு சிக்னல், நான் பல்லாவரத்துலேருந்து துறப்பக்கம் போகிற ரூட்டு ஈச்சங்காடு சிக்னல். கேட்டாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க. தேங்க்ஸ். ஓகேண்ணா, வரோம், இன்னொரு வாட்டி வரோம். கண்டிப்பாக வாங்க, எப்பவுமே வாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணங்களில் வேற லெவலில் இருந்தது. அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி வருவோம், மட்டன் சாப்பிடுவோம். கடை ஆல்ட்ரேஷன் நடக்குதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டியில் முடிஞ்சிச்சா? பேட்டியில் முடிஞ்சது. ஒழுங்காக சாப்பிட்டே இல்லையா? ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு அந்த கறி தப்பு தான் வச்சேன். நீ அது ஒரு ஏதோ இது ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறா. வந்து எதுவுமே ஹேண்டில் பண்ண இந்த மொபைல் நீ போட்ட இலைய கலருவேன். ஏதாவது இருந்தது எனக்கு பார்சல் கட்டி தருவேன். ஒரு நான் சாப்பாடு கொஞ்சம் நிறைய வைக்கிறாங்க. அந்த ரேட்டுக்கு ஒருத்தான சாப்பாடு குவான்டிட்டி அதிகமாக இல்லைங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது. 3 மணிக்கோ 2 மணி 1 மணி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு 4:30 மணி மேலே ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. இந்த ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. வெயிலில் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமு. ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் ஜில்னஸ் இருக்குது. அந்த ஜில்னஸில் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது அது வேறு லெவல் ஃபீலு. கொஞ்சம் கடலாக இல்லைன்னாலும் இந்த ரோட்டில் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடணும். நாங்கள் நைட்டில் என்ன சாப்பிடலான்னு பிளான் பண்ணோமா? நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இவனை வச்சுக்கினேன் சொல்லி முடிச்சிடுறேன்டா. ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம். ஆனால் ஒர்க்கு கரெக்டாக இருக்கோ எங்கேயும் போக முடியல நைட்டில். இல்லை உண்மையிலே அப்படி சொல்லிட்டு தான் எல்லாத்துலையும் சுற்றிட்டு இருக்கோம். மாதிரி ஆயிடுச்சுங்க. பிரியாணின்ற மைண்ட் செட் ஆயிடுச்சு. இன்னொரு கடைக்கு போகிறோம். தோசை இருக்குது. தோசை சாம்பாரை ஊற்றுறாங்க. ஏன்னா 3 மணிக்கு தோசை சாம்பார் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுக்கிறாங்களா? எங்கள் அம்மாவை கேட்பேன், ஏன்னா இது கடை போன 3 மணிக்கு இருந்து ரசிகர் வச்சுக்கிறாங்க. ஒரு கடை இருந்தது. அந்த கடை வந்து இட்லி முருகனா ஏதோ சம்திங் இருந்துச்சு. இட்லி முருகன் வந்து அதில் ஏதோ ஒரு முருகன். அந்த முருகன் கடையில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் நினச்சோம் நான்வெஜ்லாம் இருக்கும் அப்படி. தட்டுக்கடை, கறி குழம்பு ஏதோ ஒன்று. இப்போ இல்லை அது காமிச்சிருமோம். அது நான் கூட பயங்கரமாக தட்டுக்கடை கறி குழம்புன்னு பார்த்தா எல்லாம் சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. 3 மணிக்கு பிரியாணி வேறு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து வேறு ஏமாந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா உள்ள சாம்பார் ஊற்றிட்டுருக்காங்க. வெளியே ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சுருக்காங்க. எங்களுடைய என்ன சொல்லி ஏக்கத்தை தீர்த்து வச்சுட்டார் அண்ணன். இல்லைன்னு வச்சுக்கோங்க. கணக்கு இருந்தது சென்னை கூரைக்கடை. அதான் இன்னைக்கு எங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. அதனால அதே மாதிரி ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆமாம், ஆயிருக்கும். வரல இருந்தாங்க. வந்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஒரு வேலை இந்த சைடு என்ன ட்ராவல் பண்ணுறவங்க நைட்டில் ரொம்ப பசியாக இருக்குதுனாக்கா ரொம்ப காலையில் 5 மணி நிற்கும். இங்கே வண்டியை நிறுத்தினீங்களா? அதான் சாப்பிட்டோம். வந்து ஜஸ்ட் ஒரு ஜம்முன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டீ கடைலாம் வரும். இருக்கு. டீயை போட்டோமா நல்லா இருக்கும். அருமையாக சாப்பிட்டுப்போம். லாக முடிச்சிக்கலாமா? இல்லை வேறு என்ன பேச போகிறீங்களா? பிரியாணி சாப்பிட்டல? இல்லை, லாக முடிக்கணும். முடிக்க வேண்டிய கதைகள்லாம் நிறைய இருக்குது. இல்லை அதான் அப்புறமா பார்த்தல வெளியில் வருவோம். சரி, உனக்கு வேலை எத்தனை மணிக்கு முடிஞ்சுது? நான் என்ன 10 மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். 10:30க்கு வந்துட்டேன். 10:30 வந்துட்டேன். தூங்கிட்டு தான் வந்துக்கிறேன். தூங்கலான்னு படுத்தேன், ஆனால் தூக்கம் வரல. ஓகே. ஆனால் நிறைய நைட்டு ஷாப்லாம் இந்த மாதிரி தேடி பிடிச்சி போடணும். இந்த லொக்கேஷனை வந்து நான் இதில் போடுறேன், காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாங்க, ஓகே. நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் கார்லாம் வந்து சாப்பிட்றது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போயிடலான்னு ஒரு ஷோ பண்ணு எப்படி பண்ணேன்? ஐயோ, இவனுக்கு ஷோ பண்ண கூட தெரியல. பாருங்க, சுட கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சும்மா சுட வேற லெவலுங்க. ஜூமிங் ஆடுறா தீபக். Maria.